இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸு கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், இதையே வச்சு சாப்பிட்லாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தண்ணிலாம் விடக்கூடாது, அப்படியே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, இது உருளைக்கிழங்கு இது கறின்றதுனால கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கொஞ்சமாக கடுகு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்த உடனே இந்த வேக வச்சு